நடிகனை நம்பி போய் இத்தனை பேர் உயிரை விட்டுருக்காங்க. இன்னைக்கு அப்பாவி மக்களும் பிஞ்சு குழந்தைகளும் 2 வயசு 1.5 வயசு குழந்தைகள் வந்து செத்து மடிஞ்சு போய் கிடக்குறாங்க. நைட்டோட நைட்டா போய் ஓடி ஒளிஞ்சிட்டாங்க. வெக்கமா இல்ல அப்படி நீங்க நடந்துக்கிறதுக்கு? கொடூரமான ஆணவமான செயலா நான் பாக்குறேன். சும்மா தற்கொலைகளை வந்து சினிமா பைத்தியமா ஊர்ல சுத்த விட்டு நீ தான் பெரிய தலைவர் நீனே சொல்லிக்காத. விஜய் வந்து ரொம்ப துக்கத்தில் இருக்கிறாரு, தொண்டை அடைச்சிரு. சரி ஓகே போய் தொலைட்டோம், நீ வரல. துணை செயலாளர் பொருளாளர்னு ஒரு புரோட்டோகால் இருக்கு. அவங்களாச்சும் பேசுறானுங்களா? அவங்களும் பேச மாட்டாங்க. எந்த மூஞ்சி வச்சு பேசுவோம்? இவர் எப்படி எதிர்காலத்துல ஒரு நல்ல அரசியல்வாதியாவே எப்படி இருக்க முடியும்? அவருக்கு வந்த கூட்டத்தை அது அவர் பாட்டுன்னு அனாவசியமா போறாரு. ஒரு நடிகர்ன்றதை காமிச்சிட்டாரு. என்ன கேட்டா அரசியல்ல ஈடுபடுறதுக்கு எந்த வகையிலையும் நாட் எலிஜிபிள். தான் ஊர்ல ஒரு விஷயம் நடந்திருக்கும் போது அந்த ஊர் அமைச்சர் போய் உடனே பார்த்தா ஏன் உடனே வந்தாருன்றது ஒரு குற்றத்தை வைக்கிறாங்க. உங்களுக்கோசம் வந்தாங்க சரிங்களா? ஒருத்தர் ஒரு பிள்ளைங்க விஜய் அண்ணான்னு ஒருத்தர் இங்க வந்தாங்க. இந்த ஏக்கத்துக்கு நீ என்ன ஃபர்ஸ்ட் நீ பதில் சொல்லுவீங்க? வந்து உங்களை நம்பி வந்த கூட்டம் தானே அது. விஜய் வந்து போனா கூட்டம் வந்துடும், அதனால பிரச்சனை வரும், அதனால